அனைவருக்கும் வணக்கம். அக்னி பகவான், பஞ்சபூதங்களிலே அக்னி பகவான் நெருப்பை கண்டுபிடித்த பிறகு, உணர்ந்து கொண்ட பிறகு, நெருப்பை வர வைக்க தெரிந்த பிறகு நாகரீகம் வளர்ந்தது, கலாச்சாரம் வளர்ந்தது, பண்பாடு வளர்ந்தது. அதற்கு முன்பாக ஆதிவாசிகளிடத்திலே நாகரீகம் கிடையாது. அதை கொண்டு நெருப்பு என்று சொல்லும் பொழுது அக்னி பகவான். இந்த உலகத்திலே அனைத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இரண்டே பேருக்குத்தான் ஒன்று அதில் வருண பகவான், மற்றொன்று அக்னி பகவான். வருண பகவான் என்று சொல்லக்கூடிய நீர் கூட தான் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு, அந்த ஒரு வடிவத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும். ஆனால் நெருப்பாகப்பட்டது அனைத்தையும் தன்னை போன்று மாற்றும், அனைத்தையும் சாம்பலாக்கிவிடும். அதனால் பரிசுத்தமாக அனைத்தையும் சம்ஹாரம் செய்யக்கூடிய அமைப்பு நெருப்பிற்கே, அக்னி பகவானுக்கே உண்டு. மேலும் அக்னி பகவானை தெய்வமாக நாம் வழிபடுகின்றோம். ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுகின்றோம். சுவாமியாக, அதை அம்பிகையாக, பெருமாளாக நினைத்து வழிபடுகின்றோம். அதே போன்று ஹோமங்கள் செய்து யாக தீயை வழிபடுகின்றோம். இக்காலங்களிலே ஹோமங்களிலிருந்து வரக்கூடிய அந்த தீ ஜுவாலையை புகைப்படம் எடுத்து அது இறைவனுடைய வடிவம் போன்று இருக்கின்றது என்று கூறி கூட நாம் வழிபடுகின்றோம், மெய் சிலிர்த்துக் கொள்கிறோம். மேலும் கார்த்திகை மாதத்திலே சொக்கப்பனை கொளுத்துகின்றோம். சிவபெருமானுக்கு அக்னி பகவானை வழிபடுகின்றோம். மார்கழி மாதத்தின் கடைசி நாள் தை பொங்கலுக்கு முன்னால் போகி பண்டிகையை கொண்டாடுகின்றோம். தேவையற்ற பொருளை அனைத்தும் கொளுத்துகின்றோம். அதே போன்று அந்த சமயத்திலே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குப்பைகள், மாசுகளை கூட, கெட்ட விஷயங்களை கூட, மதம், ஆச்சரிய, காம லோபத்தை கூட நாம் கொளுத்துகின்றோம். அதை விடுகின்றோம். நல்ல புத்தியை கொடு, சக்தியை கொடு என்று அக்னி பகவானிடம் வேண்டிக் கொள்கின்றோம். அவ்வளவு மகத்துவமானது, அவ்வளவு விசேஷமானது இந்த அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு. அதை எக்காரணத்தை கொண்டும் வாயால் ஊதக்கூடாது. ஆனால் அந்த தவறை இன்று பெரும்பாலும் அனைவரும் நாம் செய்கின்றோம். முற்காலங்களிலே வீட்டிலே அடுப்பு இருந்த காலத்தில் கூட அதை நேரடியாக வாயால் ஊதக்கூடாது என்று ஒரு ஊதாங்குழல் வைத்திருப்பார்கள். அதே போன்று இன்று வரைக்கும் கூட ஹோமங்கள் நடக்கும் பொழுது அந்த தீ சரியாக எரியவில்லை என்று சொன்னால் கூட அதை விசிறி விடுவார்கள். வாயால் ஊதக்கூடாது என்ற விஷயத்தை கடைபிடிப்பார்கள். அப்படிப்பட்ட அக்னி பகவானை நாம் இந்த காலகட்டங்களிலே பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது முக்கிய நிகழ்ச்சிகளிலே, அதிலும் இப்போது இன்னும் அதிகரித்து நிச்சயதார்த்த வைபவங்களில், முக்கிய விசேஷங்களில் அனைத்திலுமே ஒரு கேக்கை வைத்து அதிலே மெழுகுவர்த்திகளை ஏற்றி அதை ஊதி அனைத்து கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கத்தை கை கொண்டுள்ளோம். இது தவறு, தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது நம்முடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் கிடையாது, வெளி தேசத்தவர்களுடையது. அதை நாம் பின்பற்ற தேவையில்லை. அதனால் நமக்கு அபசகுனம் தான் கிடைக்கின்றது. விளக்கை ஏற்றித்தான் நாம் வழிபடுமே தவிர விளக்கை, நெருப்பை ஊதி அணைத்து கிடையாது. அபசகுனமாக இருக்கின்றது ஒன்று. இரண்டாவது, நெருப்பை ஊதுவதனால் நமக்கு தோஷம் ஏற்படுகின்றது 2. மூன்றாவது, அது ஆரோக்கிய குறைபாட்டையும் கூட ஏற்படுத்துகின்றது. அதனால் அக்னி பகவானை ஏற்றி வழிபடுவோம். பிறந்த நாளிலே, முற்காலத்திலே நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள், நம்முடைய தந்தை பாட்டனார் செய்த அளவிற்கு காலையிலே எண்ணெய் வைத்து தலைக்கு ஸ்நானம் செய்து புத்தாடைகளை உடுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை நமஸ்கரித்து ஆசீர்வாதம் பெற்று ஆலயங்களுக்கு சென்று நம்முடைய நட்சத்திரம், ராசி, பெயர், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்வோம். முடிந்த அளவிற்கு நம்முடைய சக்திக்கு தகுந்த அளவுக்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து, திருமஞ்சனம் செய்து, சுவாமிக்கும் புத்தாடைகளை சாற்றி நல்ல அபிஷேகங்கள் செய்து பிரசாதங்களை விநியோகித்து அது ஏழை எளியவர்களுக்கு கொடுப்போம். முடிந்தால் நம்முடைய பிறந்த நாள் நல்ல விஷயங்களை ஏழை எளியோருடன் சேர்ந்து கூட கொண்டாடி அவர்களுக்கு முடிந்த அளவிற்கு ஆடைகளையோ, இனிப்புகளையோ, தேவையான பொருட்களையோ கூட வாங்கி கொடுப்போம். இவை அனைத்துமே புண்ணியத்தை கொடுக்கும். மாறாக ஒரு கேக்கை வெட்டி அதில் மெழுகுவர்த்திகளை வைத்து அதை ஊதி அணைத்து கொண்டாடக்கூடிய முறையை தவிர்ப்போம். மேலும் பிறந்த நாள் கொண்டாடும் போது ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், தான தர்மங்கள் அளிக்க வேண்டும், பெரியோர்களிடத்திலே ஆசை பெற வேண்டும், வறியவர்களிடத்திலே, எளியவர்களிடத்திலே வாழ்த்து பெற வேண்டும் என்ற ஒரு விஷயம் ஏன் வந்தது என்று சொல்லும் போது அதுவும் கூட நம்முடைய முன்னோர்கள் அறிவுபூர்வமாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஜோதிட ரீதியாக பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வரும்பொழுது நமக்கு உடல் பலகீனம் ஏற்படும், ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். பெரியவர்களுக்கு கூட இன்றளவிலும் இது உண்மை. அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நாள் வரும்போது ஏதாவது ஒரு உடல் உபாதை வருவதை நாம் கண்கூடாக, அனுபவ ரீதியாக நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய உற்றத்தார் வீடுகளிலே, நம்முடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள் வீடுகளிலே பார்த்து இருப்போம்.
அப்படி நோய் நொடிகள் எதுவும் ஏற்படக்கூடாது, உடல் பலகீனமாக கூடாது, நல்ல ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் இருக்க வேண்டும். அப்படி ஜென்ம நட்சத்திரத்தின் போது வரக்கூடிய கண்டம் கூட சிறிதாக போய்விட வேண்டும் என்றுதான் அன்றைய நாளிலே பெரியோர்களுடைய ஆசை பெறுவது, ஏழை எளியவர்களுடைய வாழ்த்து பெறுவது, ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்வது என்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். குழந்தைக்கு முதல் ஜென்ம நட்சத்திரம் திரும்ப வரும்பொழுது ஆயுஷ்யம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும், முடியிறக்கி காது குத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படியாக இன்றிலிருந்து நெருப்பை வாயால் ஊதக்கூடாது என்ற விஷயத்தை பின்பற்றுவோம். தெரியாதவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். அக்னி பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.